ஸோ வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியான ஒரு 3 தரமான ஹாரர் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் வந்துட்டு 2009 எடுக்கப்பட்ட ட்ரீட் அப்படின்ற படம். ஆக்சுவலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒட்டி வர சீன் எல்லாம் பார்க்கும்போது எப்படா இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு மாதிரி தான் உங்களுக்கு தோணும். சரி, இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல ஒரு 2 காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹியூமன் அதிகமா எந்த விஷயத்த பார்த்து பயப்படுறான் அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா அவனோட சின்ன வயசுல நடந்த ஒரு சில சம்பவங்கள் திரும்ப ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ அவன் எந்தமான ஒரு கொடூரமான விஷயங்களை பண்றான், கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சும்மா அள்ளு விட்டுரும். அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2021 எடுக்கப்பட்ட டிமானிக் அப்படின்ற படம். இந்த படம் வந்து லைன் கேட் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதாவது ஒரு பயங்கரமான டீமன் வந்து நம்ம ஹீரோயினை சிமுலேஷன் மூலியமா அடைய ட்ரை பண்ணுது. இதை சுத்தி தான் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா நகரும். ஆக்சுவலா நம்ம படத்தோட ஹீரோயினான சார்லி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவங்க அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போறாங்க. ஸோ போன அந்த இடத்துல சிமுலேஷன் மூலியமா இவங்க அம்மாவுடைய மைண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்கள்லாம் என்ன, கடைசா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். தென் அந்த டீமனை காமிச்ச விதமே வந்துட்டு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற படம் வந்துட்டு 2025 தெலுங்குல எடுக்கப்பட்ட கிஷ்கிந்தாபுரம் அப்படின்ற படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ZEE5 OTTல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அதாவது நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேருமே ஒரு ஹாண்டட் ஹவுஸை பார்த்தீங்கன்னா இவங்களே செட் பண்ணி அந்த இடத்துக்கு விசிட்டர்ஸை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல உண்மையிலே பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ப வச்சு அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து ஒரு பழைய ரேடியோ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு நபருமே பார்த்தீங்கன்னா 1 by 1 மர்மமான முறையில இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அருமையான ஹாரர் படம் தான். ஃபைனலா இந்த மாதிரியான மூவிஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.